ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பைனாப்பிள் ஜிலேபி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு டேஸ்டான சிம்பிளான ரெசிபி. இது யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கூட ஆப்பிளில் பைனாப்பிள்லாம் இது மாதிரி ஜிலேபி பண்ணலாம். இப்போ இந்த பைனாப்பிள் இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு இது போல் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கணும். முதல்ல ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் போடுறேன். இதில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தொட்டோன்னா கொஞ்சம் சூடு இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் மைதா போட்டுக்கலாம், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் ஆரஞ்சு ரெட் கலர், இது ஆப்ஷனல் தான், 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு துளி உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பேட்டர் கலக்கிக்கலாம். கொஞ்சம் திக்காக பேட்டர் கலக்கிக்கலாம். இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக் பேட்டர் நம்ம கலக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றலாம். ரொம்ப தின்னாக ஆகிடுச்சுன்னா நமக்கு பஜ்ஜி நல்லா வராது. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 கப் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரையட்டும். இதில் 2 குங்குமப்பூ நம்ம போட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு கலரும் கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். ஒரு சிறு கம்பி பாகுக்கு நம்ம காய்ச்சணும். ரொம்ப பாகாயிடுச்சுன்னா அந்த ஜிலேபி நம்ம உள்ளே போடும்போது ஜூஸியாக இருக்காது. அதனால் பார்த்துக்கோங்க. போகிறோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இங்கே இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். அது உங்களுக்கு கிறிஸ்டல் ஆகாது இருக்கும், இல்லைன்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கேசர் பதிலாக ஏலக்காய் தூளும் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கலக்கிட்டு நம்ம பஜ்ஜி மாதிரி பைனாப்பிளை போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு பைனாப்பிளும் பேட்டரில் போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பக்கம் வந்தோடனே அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்து நம்ம அப்படியே சர்க்கரை பாகில் போட்டுடலாம். இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் சர்க்கரை பாகில் இருந்தால் போகிறோம். இப்போ அடுத்த சைடும் திருப்பி போட்டுடலாம்.
இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஊறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பைனாப்பிள் ஜிலேபி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ சிம்பிள் தான், நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.